லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. இந்த வீடியோவில் லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டினா என்ன அண்ட் அது எப்படி மேனிஃபெஸ்டேஷன் கூட ரிலேட் ஆகுதுன்னு பார்க்கலாம். ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டினா என்னன்னு பார்த்துடலாம். லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டினா சிம்பிள். இஃப் ஏ கேன் ப்ரொடியூஸ் பி தென் ஏ கேன் ஆல்சோ பி ப்ரொடியூஸ்ட் பை பி. புரியுற மாதிரி சொல்கிறேன். இப்போ நீங்கள் ஒரு செடி நடுறீங்கன்னு வச்சுப்போம். அந்த செடி எதுலேருந்து வரும்? ஒரு விதையிலேருந்து வரும். பட் அதுவே அந்த செடி வளர்ந்த அப்புறம் அது எந்த விதையிலேருந்து வந்துச்சோ அதே விதையை அதால் திருப்பி தர முடியும். அதாவது இஃப் அ பிளான்ட் கேன் கம் ஃப்ரம் அ சீட் தென் a seed can come from a plant. இதுதான் இஃப் ஏ கேன் ப்ரொடியூஸ் பி தென் ஏ கேன் ஆல்சோ பி ப்ரொடியூஸ்ட் பை பி. இங்கே ஏன்றது என்ன? சீட். பின்றது பிளான்ட். ஸோ இந்த விதையிலேருந்து இந்த செடி கிடைக்குதுன்னா இதில் அந்த செடியிலேருந்து இந்த விதை நமக்கு கிடைக்கும். இதுதான் இஃப் ஏ கேன் ப்ரொடியூஸ் பி தென் ஏ கேன் ஆல்சோ பி ப்ரொடியூஸ்ட் பை பி. இதுதான் லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டி ஆர் லா ஆஃப் இன்வெர்ஸ் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் சொல்லுவாங்க. சரி, இப்போ இதுக்கும் மேனிஃபெஸ்டேஷனுக்கும் என்ன சம்மந்தம் இருக்குன்னு பார்க்கலாம். நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு விதையிலேருந்து ஒரு செடி வருதுன்னா தென் அந்த செடியிலேருந்து அந்த விதை கிடைக்கும். அதே மாதிரி உங்கள் லைஃப்பில் ஒரு குறிப்பிட்ட சர்க்கம்ஸ்டன்ஸ் உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுதுன்னு வச்சுப்போம். லெட்ஸே உங்களுக்கு ஒரு ஜாப் ப்ரொமோஷன் கிடைக்குது. அந்த ஜாப் ப்ரொமோஷன் தான் உங்களோட சர்க்கம்ஸ்டன்ஸ். அந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்னால உங்களுக்கு ஒரு குறிப்பிட்ட சைக்காலஜிக்கல் ஸ்டேட் க்ரியேட் ஆகும். லைக் நீங்கள் ஹாப்பியாக ஃபீல் பண்ணுவீங்க ஆர் வாட் எவர். ஸோ இங்கே ஏன்றது அந்த ஜாப் ப்ரொமோஷன். இந்த ஜாப் ப்ரொமோஷன் கிடைச்சதுனால ப்ரொடியூஸ் ஆகுது பி, அதாவது இந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட். ஸோ இந்த சர்க்கம்ஸ்டன்ஸ்னால தான் இந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட் கிரியேட் ஆச்சு. தென் லா படி இந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை உங்களால் கிரியேட் பண்ண முடிஞ்சால் இந்த ஜாப் ப்ரொமோஷனை உங்களால் கிரியேட் பண்ண முடியும். புரியுதா? இஃப் ஏ கேன் ப்ரொடியூஸ் பி தென் ஏ கேன் ஆல்சோ பி ப்ரொடியூஸ்ட் பை பி. ஸோ வெறும் அந்த ஜாப் ப்ரொமோஷன் இருக்க மாதிரியான சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணும்போது உங்களால் அந்த ஜாப் ப்ரொமோஷனை க்ரியேட் பண்ண முடியும். ஸோ இதிலேருந்து நீங்கள் புரிஞ்சுக்க வேண்டியது என்னென்னா இட்ஸ் ஆல் இன்டர்னல். அதாவது மாற்றம் எல்லாமே நமக்குள்ளே தான் இருக்குது. ஒன்ஸ் நம்மளோட இன்னர் வேர்ல்டை நம்ம மாற்றினா நம்மளோட அவுட்டர் வேர்ல்டு நம்மளோட இன்னர் வேர்ல்டை ரிஃப்ளெக்ட் பண்ணும். ஸோ அப்போ உங்கள் லைஃப்பில் நீங்கள் வெல்த்தை ஜென்ரேட் பண்ணணும்னு நினச்சா நீங்கள் பண்ண வேண்டியதெல்லாம் நீங்கள் வெல்த்தியாக ஃபீல் பண்ண ஆரம்பிக்கணும். அதாவது அந்த வெல்த்தியான சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை நீங்கள் க்ரியேட் பண்ணணும். ஒன்ஸ் அந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணால் உங்களால் அந்த வெல்த்தை க்ரியேட் பண்ண முடியும். ஏன்னா அதுதான் லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. ஸோ நான் முன்னாடி சொன்ன மாதிரி ஒரு குறிப்பிட்ட சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறது மூலிமா ஒரு குறிப்பிட்ட சர்க்கம்ஸ்டன்ஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இந்த ஒரு விஷயத்தை தான் மேனிஃபெஸ்டேஷன் டீச்சரான நெவில் காடர்ட் சிம்பிளாக சொல்லியிருப்பார். இஃப் யூ கேன் ஃபீல் த ஸ்டேட் யூ கேன் ப்ரொடியூஸ் த ஸ்டேட். கிளியரா? பட் இங்கே கொஸ்டின் என்னென்னா எப்படி அந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணுறது? சிம்பிள். நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி இப்போ உங்ககிட்ட இருக்க மாதிரி நீங்கள் ஃபீல் பண்ணுறது மூலிமா அந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். பட் எப்படி அந்த ஃபீலிங்கை க்ரியேட் பண்ணுறது? அதுக்கான ஆன்சரும் சிம்பிள். விஷுவலைசேஷன். அதாவது உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் இப்போ உங்ககிட்ட இருக்க மாதிரி நீங்கள் விஷுவலைஸ் பண்ணணும். ஒன்ஸ் நீங்கள் அந்த மாதிரி விஷுவலைஸ் பண்ணும்போது என்ன ஆகுனா உங்களால் அந்த ஃபீலிங்கை க்ரியேட் பண்ண முடியும். ஏன் அப்படி சொல்கிறோன்னா நம்ம பிரெயினுக்கு இமேஜினேஷனுக்கும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும் டிஃப்ரென்ஸ் தெரியாது. அதாவது நீங்கள் உங்கள் ட்ரீமை ரியலாக அச்சீவ் பண்ணும்போது எப்படி ஃபீல் பண்ணுவீங்களோ அதே ஃபீலிங்கை உங்களால் வெறும் இமேஜினேஷன் மூலிமா கொண்டு வர முடியும். ஏன்னா நம்ம பிரெயினுக்கு டிஃப்ரென்ஸ் தெரியாது இமேஜினேஷனுக்கும் ரியல் எக்ஸ்பீரியன்ஸுக்கும். ஸோ நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது எதுவாக இருந்தாலும் முதல் உங்களை நீங்கள் அந்த இடத்துல பாருங்கள். அதாவது நீங்கள் மேனிஃபெஸ்ட் பண்ணுறது ஆல்ரெடி உங்கள்கிட்ட இருக்க மாதிரி உங்களை நீங்கள் பாருங்கள். ஒன்ஸ் உங்களை நீங்கள் அந்த இடத்துல பார்த்ததும் அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுங்கள். உங்கள் மேனிஃபெஸ்டேஷன் உங்கள்கிட்ட இருக்கும்போது நீங்கள் எப்படி ஃபீல் பண்ணுவீங்க அந்த எமோஷனை ஃபீல் பண்ணுங்கள். அந்த எமோஷனை நீங்கள் ஃபீல் பண்ணும்போது என்ன ஆகும்? உங்களால் அந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ண முடியும். தென் லா படி அந்த சைக்காலஜிக்கல் ஸ்டேட்டை க்ரியேட் பண்ணக்கூடிய சர்க்கம்ஸ்டன்ஸை உங்களால் க்ரியேட் பண்ண முடியும். இதுதான் லா ஆஃப் ரிவர்சிபிலிட்டி. தேங்க்யூ.